வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வர மே மாதம் 2ஆம் தேதி வரை கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியிலே. கடகராசிக்கு 10வது பாவகத்தில் மேசத்தில் குரு பகவான் வக்கரத்தில் இருந்தார். குரு பகவான் இந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிட்டு கடகராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் தருவார்? 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கடகராசி நண்பர்களுக்கு வர மே மாதம் 2ஆம் தேதி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் தருவார்? 9வது பாவகத்தில் 355 டிகிரியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரேவதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கிறவர் மே மாதம் 2ஆம் தேதி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் தருவார்? கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கிறவர் 175 டிகிரியில் சித்திரை நட்சத்திரம் 1 பாதத்தில் இருக்கிறவர் எந்த மாதிரியான மாற்றங்களை தருவார்? அப்போது குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் வரப்போகிற 89 நாட்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரம், அதுபோக சுதர்சனர் பிறந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் இருக்கார். அப்போது செவ்வா அப்படின்னா கடகராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, 5வது பாவகத்துக்கு அதிபதி. அப்போது கேது பகவான் செவ்வாவுடைய சாரத்தில் ஏறும் பொழுது அந்த செவ்வா உச்ச நிலையில் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் உச்சமாகிறார், கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள். அப்போது செவ்வாவுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார், கடகராசியை பார்ப்பார். அதுபோக இந்த ராகுக்கும் கேதுவுக்கும் 3வது பார்வை 11வது பார்வை இருக்குன்ட்டு சில ஜோதிட நூலில் இருக்குது. அப்படி உண்மையானால் அந்த கேது பகவானுடைய பார்வை 3வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார். இந்த தருணம் புத்திர செல்வம். கடகராசியில் பிறந்த நண்பர்கள் திருமணமாகி 10 வருடம் ஆகுதுங்க, 15 வருடம் ஆகுதுங்க, 6 வருடம் ஆகுதுங்க, புத்திர செல்வம் இல்லாமல் பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க, இது வரைக்கும் எங்களுக்கு புத்திர செல்வம் கிடைக்கல. யார் யார் எங்கெங்கே சொன்னாங்களோ எல்லா இடத்துக்கும் நாங்கள் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தாங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே உருவாகலை அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் ஒரு 20 தேதி வரை புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான அருமையான நேர காலங்களாக இருக்கும். பிப்ரவரி 5ல் இருந்து மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரை புத்திர செல்வம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான தருணத்தை தான் இந்த பிரபஞ்சம் கடகராசி நண்பர்களுக்கு கொடுக்க போகுது. நான் 2 முறை 3 முறை நான் மருத்துவத்துறையில் மருத்துவ ரீதியாகவும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேனுங்க. இதுக்கு மேற்கொண்டு நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, இதுக்கு மேற்கொண்டு நாங்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கு தயாராக இல்லை. இந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, எந்த நேரத்தில் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயமாக நடக்கும். 10 மாதம் கழித்து நடக்கக்கூடிய குழந்தைய 3 மாதத்தில் 4 மாதத்தில் நடக்க வைக்கணும்னு நினச்சா அது சாத்தியம் இல்லை இல்லையா? அதுக்கான ஒரு நேர காலங்கள், அந்த மாதிரி ஒரு நேர காலங்கள் தான் புத்திர வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான அருமையான நேரம் இந்த தருணம். ஆதாரம் என்ன சார்? ஆதாரம் இல்லாமல் எந்த பதிவும் நம்ம பண்ணுறது இல்லையே. புத்திர ஸ்தானாதிபதி கடகராசி நண்பர்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வா. அப்போ புத்திர ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் விநாயகர் பிறந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் தான் விநாயகர் பிறந்த நட்சத்திரம். அப்போ உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குடும்பஸ்தானாதிபதியும் புத்திர ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து கரெக்டாக பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரை சூரிய மங்கள யோகமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான தருணம், அற்புதமான தருணம். ஸோ இந்த தருணம் எப்படின்னா உங்களுக்கு 100% புத்திர வளர்ச்சி பெருகும். புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து நம்ம மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நான் டைம் கொடுத்தாலும்
உங்களுக்கு நாட்கள் கொடுத்தாலும் மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்கக்கூடியது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை. அதுக்கு என்ன காரணம்னா, புத்திரஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான தருணம். அந்த தருணத்தில் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு, அவர் ஏற்கனவே வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் இல்லை. அப்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சவர் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை, சூரிய பகவானுடைய ஆதிக்கம், குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த புத்திர காரகன் பார்ப்பார். புத்திர காரகன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கறது ஒரு புறம் இருந்தாலும், அந்த புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்கள் ராசியை மட்டும் பார்க்கல, 4வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்திர காரகனை புத்திர ஸ்தானாதிபதி பார்க்கிறார். இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? அப்போ குடும்பஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் நமக்கு ஒரே பாவகத்தில் இருக்கிறது சிறப்பான நேரம் இல்லை. அப்போ ரொம்ப சிறப்பான நேர காலங்கள்னா 8 நாட்கள் இல்லை. செவ்வாய் நமக்கு மகரத்தில் இருக்கிற வரைக்குமே நமக்கு யோகம் தானுங்க. ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் கொடுத்துரும். ஒரு சில நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான நேர காலங்கள் இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமான கிரக அமைப்பை பொறுத்து தான் இந்த செயல். அடுத்தது மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி வரை வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். முதல்ல இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது மன அழுத்தம். எந்த வகையில் இருக்கிற மன அழுத்தம் சரியாகும்? மன அழுத்தம் கொடுக்குதா? இல்லை, மன அழுத்தத்தை சரிப்படுத்துது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் மன அழுத்தம் இருக்குதா, அந்த மன அழுத்தத்தை சரிப்படுத்தும். அப்போது நமக்கு மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரையான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன், சனி பகவான், செவ்வாய், குரு, இந்த 4-5 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பார். முக்கியமாக தனஸ்தானாதிபதியோடைய ஆதிக்கத்தை பார்ப்பார். ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமச்சனின்னு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த அஷ்டமச்சனி அந்த சனி பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆவார். இது எல்லாமே இந்த கட்டம் தானுங்க. அப்போ நமக்கு இந்த தருணத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னா, அஸ்தமனம் ஆகிறது, சனி பகவான் அஸ்தமனம் ஆகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியிலே அஸ்தமனம் ஆகிடுவார். ஏன்னா பிப்ரவரி 13ஆம் தேதியே நமக்கு கும்பத்துக்கு போயிடுறார். அப்போது கும்பராசியில் எத்தனை நாள் சூரிய பகவான் இருப்பார்? 30 நாள் இருப்பார். 30 நாள் இருக்கிறார்னா சனி பகவான் இருக்கிறது சதய நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கிறார், 312 டிகிரியில் இருக்கிறார். அப்போ அந்த 300 டிகிரியிலிருந்து அவர் ஒரு 7 டிகிரிக்கு வந்தாவே, 300 டிகிரியிலிருந்து 7 டிகிரி. அப்போது நமக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி வராரா? பிப்ரவரி 13ஆம் தேதினா பிப்ரவரி 20ஆம் தேதி 21ஆம் தேதி, பிப்ரவரி 21ஆம் தேதியே சனி பகவான் அஸ்தமனம் ஆகிடுவார். உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் குடும்பஸ்தானாதிபதியோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆகிடுவார் பிப்ரவரி 21ஆம் தேதி. அப்போ அந்த பிப்ரவரி 21, 22, 23, 24, 25, 26 அந்த 6 நாட்கள் இந்த வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாயிடும். ஏன்னா அஷ்டமச்சனி அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும், பல பேருக்கு பாதகமாக இருந்திருக்கும். 10 பேருக்கு சாதகமாக இருக்குதுன்னா 100 பேருக்கு அது பாதகமாக இருந்திருக்கும். அப்பேற்பட்ட அஸ்தமச்சனி நமக்கு பலவீனம் அடைஞ்சிருவார். எத்தனை நாள் பலவீனம் அடைகிறார் அப்படின்னா, அதாவது சூரிய பகவானோட எந்த கிரகம் 5 டிகிரிக்குள்ளே இருக்குதோ அந்த கிரகம் அஸ்தமனம். அப்போ இந்த பக்கம் ஒரு 5 நாள், அந்த பக்கம் ஒரு 5 நாள்னு வச்சுக்கோங்க. 10 நாள் தேவையில்லை, 8 நாள். அந்த 8 நாள் போதுமானது. சனி பகவான் பலவீனம் அடையக்கூடிய தருணம் நமக்கு 21ஆம் தேதியிலேருந்தே கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு பிப்ரவரி 29 வரைக்குமே நல்லா இருக்கும். அப்போ அந்த 21லிருந்து 29 வரை அந்த 8 நாட்கள் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏற்கனவே பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்குதா? இல்லை கொடுத்த பணம் வராமல் இருக்குதா? இல்லை வாங்கின பணம் கட்டாமல் இருக்குதா? இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே அந்த தருணத்தில் சரி பண்ணிடும். பிப்ரவரி முடிகிறதுக்குள்ளாரையே சரிப்படுத்திடும்.
மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் 19ஆம் தேதி வரைக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம், வேண்டாம் விருப்பம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வேறு வழி இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கமிட்மெண்ட்டுக்காக வேறு வழி இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறோம்னா இந்த தருணத்தில் அந்த மார்ச் 20லிருந்து ஏப்ரல் மாதம் 19 வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி, உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கான நேர காலங்கள் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணாதானே முன்னுக்கு வரமா முன்னுக்கு வரலையான்றதை நம்ம பார்த்துக்கிட முடியும். நேர காலங்கள் மட்டும் சௌகரியமாக இருந்த பிரயோஜனம் இல்லையே. நேர காலத்தோடு நாமளும் சேர்ந்து மல்லு கட்டி உடனே தானே போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இப்போ கடகராசியில் பிறந்த நண்பர்கள் மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரை நீங்கள் சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை செய்யணும்னு நினச்சாலும் சரி, அயல் நாட்டில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை அந்நியத்தில் வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய வேலையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான நேரம் இந்த நேரம். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்ததுங்க, இன்றைக்கி எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்குதே. இருக்கிற நகை நட்டு முதல்ல கொண்டு அடமானம் வச்சு பார்த்துப்பட்டனுங்க. எவ்வளோ சங்கடம் இருந்தாலும் சரி, எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் சரி, அந்த மன அழுத்தம் குறையிறதுக்கான நேர காலங்கள் மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. நம்மளுடைய முயற்சிகளால் தான் நம்ம முன்னுக்கு வரமா இல்லை முன்னுக்கு வரலையா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முயற்சி செய்யுங்க. முயற்சின்ற விதையை நம்ம போட்டோம்னா வளர்ச்சின்ற விருட்சம் வந்து தானுங்க ஆகணும் இல்லையா? அதுபோக ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரை நிறைய பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே அஷ்டமச்சனி வந்த காலகட்டத்தில் இருந்து பல தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்திருக்கும். ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இருந்திருக்காது. சம்பாதிக்காமல் சில பேருக்கு கஷ்டம் இருக்கும், காசு பணம் இல்லாமல் சில பேருக்கு கஷ்டம் இருக்கும். ஆனால் இந்த கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளாரே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு. எடுத்த உடனே பிரிஞ்சு விடலாமா, வேண்டாமே, வாழ்க்கையே வேண்டாம், தயவு செய்து உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளாரவே அந்த ஒரு முடிவுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்திடும். கல்யாணம்ன்றது ஆயிரங்காலத்து பயிர் இல்லையா? நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அம்மி மிதித்து அருந்திதி பார்த்து திருமணம் பண்ணுறோம்னா பல பேருக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, சில பேருக்கு ரொம்பவே சங்கடங்களை கொடுக்குது. அப்படி சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார சந்தோஷத்தை கொடுத்துரும். 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது சந்தோஷமா இல்லை பிச்சுட்டு போகிறது சந்தோஷமா, கைமீறி போச்சு வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்திவிடும். ஏன்னா 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது ஒரு சில நண்பர்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் ஒரு சிலர் இருப்பாங்க கோர்ட்டு கச்சேரி இந்த மாதிரி சங்கடங்கள் போய்கிட்டு இருக்கும், விவாகரத்து ரொம்ப தாமதமாகிக்கிட்டு இருக்கும். விவாகரத்து நடந்துட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் விவாகரத்து கிடைச்சிடும். சார் இது நல்லதா சார் அப்படின்னா கைமீறி போச்சு அப்படி நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் அவங்க வாழ்க்கையில் தனித்தனியாக ஒரு நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்திவிடும். இல்லை இப்போ தான் விவாகரத்து தொடங்கலாம்னு இருக்கிறனுங்க அப்படின்னா அந்த வார்த்தை அந்த இடத்துல இருக்காது. அந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து மே மாதம் அந்த 2ஆம் தேதிக்குள்ளார இந்த குரு பகவான் 10வது பாவகத்திலிருந்து இது வரைக்கும் நமக்கு கெடுதல் பண்ணார். ராகு பகவான் பார்த்திங்கன்னா 10லிருந்து 9வது பாவத்துக்கு போயிட்டார் இல்லைங்களா? தர்ம கர்மாதிபதி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை நேரடியான பார்வை பார்க்குற அப்படி. அப்போது இந்த அமைப்புகளால் என்ன செய்ய போகுது அந்த தருணத்தில் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 3வது பார்வையாக குருவை பார்க்குறார், 2வது பாவகத்தையும் பார்க்குறார். இது எல்லாமே ஓரலாக அந்த ஏப்ரல் 19லிருந்து மே மாதம் 2க்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரிப்படுத்திக்கிற மாதிரி அந்த மன அழுத்தத்திலேருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை,
மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு தருணத்தை ஏற்படுத்திடும். சரிங்களா? பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவீங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க. கடன் பிரச்சனையால் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதா, இந்த தருணம் நிச்சயமாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் கொடுத்துரும். மார்ச்சிலிருந்து உங்களுக்கு ஏப்ரலுக்குள்ளாரவே அதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும். அப்படி இல்லைனாலும் ஏப்ரல் 19 மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார வளர்ச்சி அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வர்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் எல்லா நேரத்துலையும் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமான கிரக அமைப்போ பாதகமான கிரக அமைப்போ அந்த வகையில் அந்த வளர்ச்சி கொஞ்சம் தாமதமாக நமக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லா விதமான நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுடைய கிரகநிலைகள் சரியான ஒரு தருணுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கான சக்ஸஸ் நமக்கு கிடைச்சிடும். ஆக கடகராசி நண்பர்களுக்கு வர்ற மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரைக்கும் நீதியும் நேர்மையும் தவறாமல் தான் நடந்துகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு வருட காலமாக பலவிதமான சங்கடங்கள், பலவிதமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு வர்ற பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்தே மாற்றங்கள் கொடுத்துரும். ஒரு மதுப்பு மறுவாதியாக வாழ்கிற அளவுக்கு, நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிற அளவுக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுற அளவுக்கு, அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்கிறதுக்கு உண்டான அருமையான தருணத்தை கடகராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய தருணம் வர்ற பிப்ரவரி 5 மே 2ஆம் தேதி வரை. சரி நண்பர்களே, மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த தருணத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கும் சரி, பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் சரி, மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேனுங்க. என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணும்போது ஒரு சில தருணத்தில் ஒரு சில நேர காலங்களில் உங்களுக்கு சரியாக கம்யூனிகேஷன் பண்ணியிருக்க முடியாது, மன்னிச்சுக்கிடுங்க. கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு நான் ஃபோன் எடுத்து பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போகும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அவசியம் நிச்சயமாக நான் உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேனுங்க. நீங்கள் எனக்கு கால் பண்ணுறதை விட நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன விஷயத்துக்காக எனக்கு கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. நிச்சயமாக அவசியம் அன்னைக்கு பொழுதுக்குள்ளார உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.